பேசிக்கா ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுல நின்னோம், எலெக்ஷன்ல நின்னோம், வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அவர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கரெக்ட் தான். நீங்களும் எலெக்ஷன்ல நின்னீங்க, தோத்துட்டீங்க. அதுக்காக உங்க வாய் மட்டும் சும்மாவா இருக்குது? இல்லையே! ஒவ்வொரு மேடையில ஏறி, இவரு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன சொல்லியா ஓட் கேட்டாரு அப்டின்றீங்க. அப்படி டிஎம்கேக்கு என்ன கொள்கை கோட்பாடு தான் இருக்கு? டிஎம்கே உறுப்பினருக்கு எத்தன பேருக்கு உங்களோட கொள்கை கோட்பாட பத்தி தெரிஞ்சிருக்கு? நீங்களே சொல்லுங்க. இங்க 80% ஆஃப் பீப்பிளுக்கு சனாதானம்னா என்னன்னே தெரியாது. உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க. இதுல கொள்கை கோட்பாடுன்ட்டு. மக்கள் என்ன இந்த கொள்கை கோட்பாட பார்த்தா ஓட் பண்ணிட்டு இருக்காங்க? ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்றது மாரி, மைக்கு கிடைக்குதுன்றதுக்காக கண்டதையும் பேசுறது. இதுல இவங்க வந்து சிஎம் வந்து ஸ்கிரிப்ட், டயலாக் அப்டின்னுட்டு இருக்காய்ங்க. மக்கள் எல்லாமே இனம், மதம், மொழி எல்லாத்தையும் கடந்து ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு வராங்க. இதுல கொள்கை கோட்பாடுன்ற பேர்ல உங்க அரசியல இப்படி திணிக்காதீங்க சரிங்களா? என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க, இந்தந்த விஷயங்கள்ல இந்தந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. முழுசா பண்ண முடியல. ஆமா. இதெல்லாம் செய்யணும்னு சொல்லணும்னு ஆசைதான். உங்க ஆட்சியில ஒவ்வொருத்தரும் ஆட்டைய போட்டு வச்சிருக்க 1000, 1000 கோடி திருப்பி குடுத்தாங்கன்னா, கவர்மெண்ட் கஜானா ஃபில் ஆச்சுன்னா, அத வச்சு மக்களுக்கு செய்யணும்னு ஆசைதான். ஆனா, யாராவது திருப்பி குடுக்கறதுக்கு முன் வராய்ங்களா? இல்லையேம்மா! என்ன பண்றது? விவசாயிகள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்க சொன்னீங்க, அதை ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. அத நீ பார்த்த. அப்படிதானே? என்னமோ சிஎம் பக்கத்து டேபிள்லயே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண மாரில்ல பேசிட்டு இருக்க. ஆல்ரெடியே சொல்லிட்டாருல்ல, கஜானா எல்லாம் காலியா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சரியான முடிவு எடுக்க முடியும்னு. சிஎம் அவங்க வேலைய கரெக்ட்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கவங்க அதிகாரியோட தான் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். சரியா? இதெல்லாம் வந்து பொது வெளியில எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க முடியாது. முந்தைய அரசு வந்து ஒவ்வொரு 25 நாளுக்கும் ஒரு அப்டேட்ட குடுத்துட்டேவா வேல பார்த்தாய்ங்க? கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்க வேண்டாமாம்மா? வாய் இருக்குன்ட்டு என்ன வேணா பேசிற வேண்டியது. இவங்களும் உட்காந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சொன்னா மட்டும் அதுக்கும் வேற கோவம் வருது. ஆமா. இவங்க ஜீனியஸ். அரசியல் எல்லா நுணுக்கத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்து உட்கார்ந்து பேசுறாய்ங்க. மத்தவங்கள தற்குறின்னுட்டு. போவியா?